இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா ஒரு தரமான 4G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் 10,000 கீழே கொண்டு வந்திருக்காங்க. லாவா யுவா 3 ப்ரோ. பொதுவாக வந்து இந்த வேலையில் 4G ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும். டிசைனே வாட்டர் ட்ராப் நாச்சாக இருக்கும், ரேம் வேரியன்ட் பெஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இதில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி பஞ்சோல் நாட் 16GB ரேம்னு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யுவானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. லாவா யுவா 3 ப்ரோ பாக்ஸ் மேலே ஸ்டோரேஜ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8+8 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வர்ச்சுவல் ரேமோட கூடவே 128GB ராமோட வருது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய். பாக்ஸ் சைடில் வந்து சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல வந்து உங்களுக்கு டிபியூ கேஸ் இருக்குது. பேக் கேஸ் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து சர்வீஸ் கார்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. எப்படி சர்வீஸ் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல், டைப் A to டைப் C கேபிள், 18W சார்ஜரும் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான். இது வந்து கிரீன் கலர், இவங்க வந்து ஃபாரஸ்ட் விவிடியன் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு, ஒன்று கோல்டு, அதுக்கப்புறம் பர்பிள். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார் வேல்யூவும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. 1.6 Watt/kg கீழே இருக்கு. இங்க வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் இவங்க கொடுக்குறாங்க ஹேண்ட்செட்டுக்கு. அதே ஆக்சசரிஸ்க்கு 6 மாசம் வாரண்டி இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் டிசைனை பார்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் டிசைனோட கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் இந்த விலைக்கு, அதுவும் ஏஜி கிளாஸ் பேக் ஃபினிஷோட வருது. மேட் ஃபினிஷ்ல இருக்கு, அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜியஸே கேட்ச் பண்ணாது. அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா கட் அவுட்டோட வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே ஃப்ரேம்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமோட வருது. வெயிட்டும் வந்து இது 200 கிராம். அகலமாக இருக்குது, பட் டிசைன் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக ப்ரீமியமாக இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. அன்லாக் பண்ணி பார்த்தேன். பொதுவாக இந்த வேலையில் வந்து அந்த அளவுக்கு குவிக்காக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு குவிக்காகவே அன்லாக் ஆகுது. அதே கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். இந்த சிம் ஸ்லாட் டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ தாராளமாக 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணி SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே பஞ்ச்-ஹோல் நாச்சோட வருது. இது 6.5 inches டிஸ்பிளே சைஸ், HD+ IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz, அதுவும் வந்து இந்த வேலையில் பார்க்க முடியாது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல உங்களுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ரெசல்யூஷன் 720x1600 ரெசல்யூஷன். கூடவே வைட் 1L3 சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட் பேனல் பொறுத்த வரைக்கும் வந்து சைட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈவனா கொடுத்துருக்காங்க. அதே சின் பெருசா தான் இருக்கு. இங்க டிஸ்பிளே குவாலிட்டி, நீங்க மூவிஸ் பாக்குறீங்கனாலும் சரி, யூடியூப் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்லாவே இருக்கு. குறிப்பா வந்து கான்ட்ராஸ்டா ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பளிச்சுன்னு பிரைட்டா இல்லாம வந்து டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லாம வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4G ஸ்மார்ட் போன், பழைய சிப் தான், யூனிசாக் உடைய T616. இது 12 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ரேமும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது LPDDR4X ரேம், UFS 2.2 ஓட வருது. இது கூடவே வர்ச்சுவல் ரேம் 8GB + 8GB கான வர்ச்சுவல் ரேம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹேங்கே ஆகல. ஃபோன் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அதோட வந்து ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுது. இது கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்பால் ஹெவி கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்கோர்ஸ் 2 லட்சத்துக்கு மேலே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதனால வந்து கேம் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் ஹை கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் இதால் ஹேண்டில் பண்ண முடியாது. கேம் விளையாடுறீங்க அப்படின்னா லோ செட்டிங் ஆப்ஷன் தான் நீங்கள் போகணும். இங்கே Asphalt 9 நான் விளையாடி பார்த்தேன், லோ கிராஃபிக்ஸில் தான் விளையாட முடிஞ்சது. அதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கேம் பிளே ஸ்மூத்தாக இருந்தது. அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஆகுது, பட் நீங்கள் கேம் விளையாடலாம். ஸோ கேம் விளையாடணும் அப்படின்னா லோ செட்டிங், லோ கிராஃபிக்ஸில் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 13 வருது. யூசர் இன்டர்ஃபேஸ் லாவாவும் மோட்டோரோலா மாதிரி வந்து ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ், நியர் டு ஸ்டாக் UI தான். தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இல்லை, நீங்களே பார்க்கலாம். ரொம்பவே லிமிட்டட் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நான் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ லிமிட்டட் ஆப்ஸ், ப்ளோட்வேர் சுத்தமாக கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு க்ளீன் யூஸ் ஃபேஸ் நியர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இதில் தேவையில்லாத ஆப் ரெக்கமெண்டேஷனோ இல்லை நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகிறது எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸோடு கொடுத்துருக்காங்க. அதே கேமரா டுவல் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க. LED லைட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் இருக்குது.
இது கூடவே பேனோராமா, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், ஆடியோ நோட், ஃபில்டர், இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங், அல்ட்ரா ரெசல்யூஷன், மோஷன் ஃபோட்டோ, நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கேமரா மோட்ஸில். இங்கே பிக்சர்ஸில் இது கிளிக் பண்ணி பார்த்தேன், நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடியுது. கிறிஸ்பாக தான் இருக்குது பிக்சர்ஸ். கலர்ஸும் வந்து பெருசாலாம் என்ஹான்ஸ் பண்ணல. நேரில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கலர்ஸ் இருக்குது. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும்போது டீட்டெயில்ஸ் நல்லா கிளிக் பண்ண முடியுது. சன்லைட் அதிகமாக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது இமேஜஸ். அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அந்த அளவுக்கு எட்ஜ் டிடக்ஷன் பண்ண முடியல. இருந்தாலுமே இந்த விலைக்கு நல்லாவே உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்குது. அதே நைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சில பிக்சர்ஸ்ல நாய்ஸ் நீங்க பார்க்கலாம். சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே நைட் மோட்ல பிக்சர்ஸ் கிளிக் பண்ணி தருது. அதே ஃப்ரண்ட் கேமரால செல்ஃபி பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேச்சுரேட்டட் சைடில் தான் இருக்கு. உங்களுக்கு சப்ஜெக்டுடைய ஃபேஸ் கலரா இருக்கட்டும், என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேட் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது, நேச்சுரலா இல்லை. அதே வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 1080 30 fps வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே ஃபுட்டேஜ் நீங்களே பார்க்கலாம். ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் மெயின்டைன் பண்ணுது. டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நேரில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அப்படியே தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ்லாம் பண்ணலை. வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 720 30 fpsல தான் ரெக்கார்ட் பண்ணுது. இதுலேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. டீட்டெயில்ஸ் பரவாயில்ல, ஸ்டெபிலைசேஷன் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கர், அதாவது பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு கொஞ்சம் லவுடாக கொடுத்துருக்கலாம். லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஹையில் வச்சப்போ கூட அந்த அளவுக்கு லவுடாக இல்லை. கிளாரிட்டியும் ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் 3.7 ஆடியோ ஜாக் போட்டு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஆடியோ உங்களுக்கு பெட்டராக இருக்குது. கூட எஃப்எம் ரேடியோ கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நிறைய பேர் கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு பேட்டரி சேவர், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அலாரம், கால்குலேட்டர், NFC சப்போர்ட் கிடையாது, QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், நைட் லைட்டுன்னு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 4G ஸ்மார்ட் ஃபோன், இதில் 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh, கூடவே 18 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்குது. நீங்கள் நார்மல் யூசர் அப்படின்னாலுமே வந்து தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ லாவா யுவா 3 ப்ரோ யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு நல்ல டிசைன், குட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இங்கே டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 16 GB ரேம், அதாவது வர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லா இருக்கிற மாதிரி UFS 2.2 இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ லாவா யுவா 3 ப்ரோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Stay safe, stay happy.